மிஸ்டர் வேணுகோபால், நீங்களா? காரின் கண்ணாடி மெதுவாக கீழே இறங்க அதற்குள் அமர்ந்திருந்த வேணுகோபாலை பார்த்த தீபக் ஆச்சரியத்தோடு கேட்டான். தீபக்கை அந்த இடத்தில் பார்த்த வேணுகோபால் சந்தோஷத்தில் சத்தமாக, அடடே தீபக், நீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம் வாக்கிங்கா என்று வேடிக்கையாக கேட்டார். தீபக்கிடம் போனில் பேசுவதை விடவும் நேரில் பார்க்கும்போது அவருக்கு இன்னமும் கவலையாக இருந்தது. தன் மகன் வெங்கட்டின் செயல்கள், பாபாஜிக்காக தீபக்கிடம் அவர் நடந்து கொண்ட விதமெல்லாம் அவரை இன்னமும் சங்கடத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தது. அதனால் முடிந்த வரைக்கும் தீபக்கிடம் சகஜமாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார். வாக்கிங் இல்ல மிஸ்டர் வேணுகோபால், இன்னைக்கு என் வைஃப் ஷர்மிளாவுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதுக்காக தான் நாங்க 2 பேரும் போயிட்டு இருந்தோம். ஆனா வர வழியில கார் டயர் பஞ்சர் ஆகி நின்னுடுச்சு. டைம் இல்லாததால ஏதாச்சும் ஆட்டோ கிடைக்குதான்னு பார்த்துட்டே வந்தோம். தீபக்கின் வார்த்தைகளை கேட்ட வேணுகோபால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனிடம் கொஞ்சம் க்ளோஸ் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் அடுத்த செகண்டே, அவ்வளவுதானே, அதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல, எனக்கு ஒன்னும் முக்கியமான வேலை இல்ல. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் என்றார். தீபக்கும் ஷர்மிளாவும் ஆச்சரியத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன யோசிக்கிறீங்க? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் வந்து உட்காருங்க என்று சொல்ல, ஷர்மிளா இன்டர்வியூவுக்கு கரெக்டான நேரத்திற்கு போக வேண்டியது மிகவும் முக்கியம் என்பதால் வேறு வழியின்றி இருவரும் சம்மதித்தார்கள். தீபக் காரின் பேக் டோரை திறந்து முதலில் ஷர்மிளாவை உட்கார வைத்துவிட்டு பிறகு அவனும் அவளுக்கு அருகில் அமர்ந்து கொண்டான். வேணுகோபால் டிரைவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். டிரைவர் புறப்படுவதற்கு முன் வேணுகோபாலிடம், சார் எங்க சார் போனோம் என்று கேட்க, வேணுகோபால் பின்பக்கம் திரும்பி, அதை கேட்க மறந்துட்டேன் பாருங்க மிஸ்டர் தீபக், இன்டர்வியூ எங்க நடக்குது? நாம இப்ப எங்க போகணும் என்று கேட்க, தீபக் சிரித்து கொண்டே, பிரேமன் சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போகணும். 10 மணிக்குள்ள ரீச் ஆட முடியுமா என்று கேட்டான். அதற்கு வேணுகோபால், அதுக்கு முன்னாடியே போயிடலாம் தீபக், யூ டோன்ட் வரி என்றார். பிறகு அவர்கள் அந்த கம்பெனியை நோக்கி புறப்பட்டார்கள். கார் ஹைவேஸில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. தீபக் ஷர்மிளாவிடம், ஷர்மிளா, இன்டர்வியூக்கு தேவையான முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல, எதையும் மிஸ் பண்ணிடலையே என்று கேட்டான். அவன் தன்னுடைய வேலைக்காக இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவதை பார்த்து ஷர்மிளா உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாள். அவள் எதையும் மறக்கவில்லை என்பது போல தலையசைத்தபடி, நான் மறக்கல தீபக், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு வேலையில இருந்தவதான். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவைப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ இதெல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத, ஓகேவா? ரொம்பதான் அக்கறை என்றாள். எனக்கு தெரியும் ஷர்மி, ஆனா சில நேரம் டென்ஷன்ல கிளம்பும் போது அவசரத்துல எதையாவது மறந்துட கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது தானே. வீட்ல இருந்து கிளம்பும் போது நீ வேற ரொம்ப டென்ஷனா இருந்த, அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு ஞாபகத்துல நானும் மறந்துட்டேன் என்றான் சிரித்து கொண்டே. அவனுடைய அக்கறையான வார்த்தைகளை கேட்ட ஷர்மிளாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதே நேரம் அவர்கள் பேசிக்கொள்வது வேணுகோபாலின் காதிலும் தெளிவாக விழுந்தது. சென்டர் மிரர் வழியாக அவர்களை பார்த்து கொண்டே, உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தத்தையும் பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முதல் வேலையா சுத்தி போட்டுக்கோங்க. நீங்க 2 பேரும் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட ஜோடின்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த காலத்துல நிறைய கப்பிள்ஸுக்கு நடுவுல இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்பவே மிஸ் ஆகுது. அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது. கோர்ட்டு கேஸ்ன்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. கடைசி வரைக்கும் கடவுள் உங்களை இதே மாதிரி ஒத்துமையா வச்சிருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்றார். வேணுகோபாலின் அன்பான வார்த்தைகளை கேட்டு இருவரும் வெட்கப்பட்டார்கள். தீபக் அவளையே பார்ப்பதை உணர்ந்த ஷர்மிளா தன் பார்வையை திருப்பிக் கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். தீபக் மனதுக்குள், அவர் சொல்றது கரெக்ட் தான் ஷர்மி, எனக்கும் அதே ஆசைதான். கடைசி வரைக்கும் நானும் நீயும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அவர் சொல்ற மாதிரி நடந்தா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? என் வாழ்க்கைய முழுக்க முழுக்க நான் உனக்காகவே அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று நினைத்தான். அப்போது திடீரென ஹார்ன் சவுண்ட் கேட்க, இது இன்டர்வியூ போறவங்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ் மாதிரி தெரியலையே என்று தீபக் சிரித்து கொண்டே சொல்ல, அதை கேட்ட ஷர்மிளாவும் வேணுகோபாலும் சிரித்து விட்டார்கள். வேணுகோபால் தீபக்கிடம், மிஸ்டர் தீபக், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க போற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட மேனேஜருக்கு என்ன நல்லாவே தெரியும். நானும் அவரும் ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மீட் பண்ணி பேசிக்கிட்டோம். அவர் தொடர்ந்து என்கிட்ட அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா நான் தான் இன்னும் ஒரு சரியான முடிவை சொல்லாம தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை விடுங்க, அது வேற விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஷர்மிளா அங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நிச்சயமா அந்த வேலை ஷர்மிளாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க சம்பளத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணா போதும். என்ன சொல்றீங்க? நான் அவர்கிட்ட பேசட்டுமா என்று சொன்னார். ஆனால் ஷர்மிளாவுக்கு இது போல ரெக்கமெண்டேஷன் மூலமாக வேலையில் சேர்வதில் துளியும் விருப்பமில்லை. வேண்டாம் சார், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்களே, அதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா எனக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமா கிடைக்கிற வேலை வேண்டாம். நான் லீகலா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆகிறத தான் விரும்புறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன் என்றாள் ஷர்மிளா. ஷர்மிளாவின் நேர்மை அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது. அவர் பெருமிதத்தோடு, சபாஷ் ஷர்மிளா, அப்படிதான் இருக்கணும்.
இப்பெல்லாம் பெரும்பாலானவங்க குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன் மூலமா எல்லாத்தையும் சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில உன்ன மாதிரி பொண்ணுங்களை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ எப்பவும் இப்படியே இருக்கணும் என்றார். நிச்சயமா சார், நான் எந்த காலத்திலையும் என்ன மாத்திக்க மாட்டேன் என்றாள். மூவரும் பேசிக் கொண்டிருக்க ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து சேர்ந்தார்கள். கார் கம்பெனிக்கு எதிரில் வந்து நின்றது. வேணுகோபால் ஷர்மிளாவிடம், ஷர்மிளா, நீங்க வர வேண்டிய இடம் வந்துருச்சு. நீ போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு. என்னோட பிளெஸிங்ஸ் எப்பவும் உனக்கு இருக்கும். கண்டிப்பா நீ இதுல செலக்ட் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றார். நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல சார். நீங்க மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலன்னா நான் இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்திருப்பேனான்னு தெரியல. சரியான நேரத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் என்று சொல்ல தீபக்கும் வேணுகோபாலுக்கு நன்றி சொன்னான். தீபக்கும் ஷர்மிளாவும் முதலில் காரில் இருந்து இறங்கி கொண்டார்கள். தீபக் அவரிடம், வாங்க மிஸ்டர் வேணுகோபால், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா உள்ள போகலாம் என்று சொல்ல, இல்ல தீபக், நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் உங்களை மறுபடியும் வீட்ல கொண்டு போய் டிராப் பண்றேன் என்றார். தீபக் அவருக்கு பதில் சொல்வதற்குள் ஷர்மி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு தீபக், இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. நான் உள்ள போய் ரிசப்ஷன்ல இன்டர்வியூ பத்தி விசாரிக்கிறேன். அதுக்குள்ள நீங்க பேசி முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க என்று சொல்லிவிட்டு அவள் ஆபீஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். தீபக் வேணுகோபாலிடம், நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து விட்டதே போதும் மிஸ்டர் வேணுகோபால். இன்டர்வியூ எப்ப முடியும்னு தெரியல. அது வரைக்கும் நீங்க எதுக்கு தேவையில்லாம வெயிட் பண்ணணும்? நாங்களே வீட்டுக்கு போயிடுவோம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இன்னொரு நாள் மறுபடியும் மீட் பண்ணலாம். இப்ப நீங்க கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி அவன் வேகமாக நடக்க ஆரம்பிக்க, தீபக், ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று வேணுகோபாலின் வார்த்தையை கேட்டு அவன் அப்படியே நின்று விட்டான். வேணுகோபால் காரில் இருந்து இறங்கி தீபக்கின் தோளில் கை வைத்தார். தீபக் அவரை திரும்பி பார்த்தான். அவர் அமைதியாக, இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல தீபக். இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க பொறுமையா இன்டர்வியூ முடிச்சிட்டு வாங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் என்று சொன்னார். ஷர்மிளா ஏற்கனவே உள்ளே சென்று விட்டாள். அதனால் அதற்கு மேல் அங்கே இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட தீபக் உடனே உள்ளே செல்ல நினைத்தான். இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக இன்னும் 10 நிமிடங்கள் மட்டும் தான் இருந்தது. இந்த நேரத்தில் அவன் ஷர்மிளாவுக்கு அருகில் இருக்க வேண்டியது அவசியம் என்று நினைத்தான். அதே நேரம் வேணுகோபாலின் முகத்தில் தெரிந்த டென்ஷனை கவனித்த தீபக்கால் அவரை அப்படியே விட்டுவிட்டு போக முடியவில்லை. உங்க பிசினஸ் சம்பந்தமா என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்று கேட்க அவர் அதிர்ச்சியோடு, சும்மா சொல்லக்கூடாது தீபக், நீங்க கற்பூரம் மாதிரி எது சொன்னாலும் சும்மா கப்புன்னு புடிச்சுக்கிறீங்க. பட் என்னோட ஃபேஸ பார்த்தே எனக்கு பிசினஸ்ல தான் ஏதோ ப்ராப்ளம்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். அட அதை விடுங்க, நான் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டான்னு சொல்றீங்களா? நீங்க ரொம்ப நாளா ஒரு கிளைண்ட்டை தேடிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இன்னும் அந்த டீல் கிராக் ஆகல, அப்படிதானே என்று கேட்க அதை கேட்ட வேணுகோபால் ஸ்டன் ஆகி அப்படியே நின்று விட்டார். அவர் ரியாக்ட் செய்வதற்குள் தீபக் அவரிடம், கவலைப்படாதீங்க மிஸ்டர் வேணுகோபால், நான் உங்களுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க டீல் ஓகே ஆயிடும். இந்த வீக் நீங்க ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு டொனேஷன் பண்ணுங்க. அவங்களுக்கு துணி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லனா அவங்களுக்கு தேவையான பென், பென்சில் மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. நீங்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீக் முடியறதுக்கு இன்னும் 4 டேஸ் தான் இருக்கு. சோ இந்த 4 டேஸும் நீங்க கண்டினியூஸா இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. லேட் பண்ணாதீங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு என்றான். இதை கேட்டவுடன் அவர் தீபக்கின் கையை பிடித்து தன் மார்பில் அணைத்து கொண்டார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தீபக், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பேசுறதுக்கு வார்த்தையே வரல. கண்டிப்பா நீங்க சொல்றத நான் செய்யறேன். இதனால என்னோட டீல் ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா என்னோட லைஃப் டைம் முழுக்க நான் உங்களை எப்பவும் மறக்கவே மாட்டேன் என்று எமோஷனல் ஆக பேசினார். ஐயோ மிஸ்டர் வேணுகோபால், எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது சகஜம் தானே. என்னால வேற என்ன உங்களுக்கு பெருசா பண்ணிட முடியும்? என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை தானே நான் பண்றேன். இன்னைக்கு நீங்க டொனேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணும்போது எனக்கு நீங்க பாசிட்டிவான முடிவை தான் சொல்லுவீங்கன்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் என்றான். அதன் பிறகு வேணுகோபால் காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டார். அதே நேரம் தீபக்கும் ஆபீஸுக்குள் நுழைந்தான். ஆனால் ஷர்மிளா அங்கு இல்லை. அவள் இன்டர்வியூ அட்டெண்ட் செய்வதற்காக உள்ளே சென்றிருந்தாள். இன்டர்வியூவுக்கு வந்திருந்தவர்கள் நிறைய பேர் அங்கே காத்திருந்தார்கள். தீபக்கும் ஒரு சேரில் அமர்ந்து கொண்டான். தன்னுடைய போனை திறந்து அதில் பழைய போட்டோக்களை பார்த்து கொண்டிருக்க ஒரு நபரின் குரல் கேட்டது. தீபக், நீங்க தீபக் தானே என்ற குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். அவனுக்கு எதிரில் அவனுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் ரஞ்சன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த தீபக் உற்சாகமாக எழுந்து நின்றான். அவன் முகம் பிரைட்டாக மாறியது. இருவரும் கட்டி பிடித்துக் கொண்டார்கள். ரஞ்சன், நீ இங்க என்னடா பண்ற? வாட் அ சர்ப்ரைஸ்! என்னடா இது, காலேஜ்ல படிக்கும் போது பார்க்க ஹேண்ட்ஸமா இருப்பியே, இப்ப என்ன வழுக்கையெல்லாம் விழுந்து ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட என்று ஆச்சரியத்தோடு கேட்டான்.
வேற என்ன, எல்லாம் ஒர்க் டென்ஷன் தான். இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வழுக்க விழாம இருந்தாதான் அதிசயம் என்று கவலையோடு சொல்ல, அப்படி என்னடா உனக்கு ஒர்க் டென்ஷன்? டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஏன் வேலை பார்க்கற என்று கேட்க, அதற்கு ரஞ்சன், ஹலோ பாஸ், நான் தான் இந்த கம்பெனியோட டெபுட்டி ஜெனரல் மேனேஜர். ஒர்க் லோட் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு தெரியுமா? என்னால இதை ஹேண்டில் பண்ணவே முடியலடா. என்னோட ஆசையே வேற. குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல என்றான். ரஞ்சன் தன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் என்பதால் தீபக் அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினைத்தான். அதனால் அவன் உடனடியாக தன்னுடைய போனை எடுத்து ஆதவனுக்கு கால் செய்து தன்னுடைய ஃப்ரெண்டு ரஞ்சனை பற்றி சொல்லி உதவி கேட்டான். சிறிது நேரத்தில் ஆதவன் மீண்டும் தீபக்கை அழைத்து, தீபக் சார், இப்ப எல்லாமே கிளியர். உங்க ஃப்ரெண்டு ரஞ்சனை நாளைக்கே குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிக்கு வர சொல்லுங்க. சாலரி பத்தி பேசிடலாம், மத்த டீடைல்ஸும் நேர்லயே பேசிக்கலாம் என்றார். தீபக் இதை ரஞ்சனிடம் சொல்ல, அதை கேட்ட ரஞ்சன் அந்த இடத்திலேயே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். தீபக்கை கட்டிப்பிடித்து, எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். நீ சாதாரண ஆளே இல்ல. நீ எங்க எல்லார்கிட்ட இருந்தும் உன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு வச்சிருக்கல்ல. நிச்சயமா நீ ஒரு ராஜா தான். நான் சொல்றது கரெக்ட் தானே என்று கேட்டான். அதை கேட்ட தீபக்கின் முகம் பீதி அடைந்தது. தீபக்கின் உண்மையான அடையாளத்தை பற்றி ரஞ்சனுக்கு எப்படி தெரியும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.